ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சோளத்தை வச்சு ஒரு ஹெல்தியான உப்புமா பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு 2 கப்பு சோளம் எடுத்து, அரை கப்பு அதுங்க மெஷரிங் கப்பால், அதால் 2 கப்பு போட்டிருக்கேன். அப்போ 1 கப்பு தான் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு ஃபுல்லாக சோளம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இந்த பாருங்கள், ஊறிடுச்சு. காலையில் பார்த்தா இப்படி தான் ஊறியிருந்தது. அதை எடுத்து குக்கரில் போட்டு, குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு கடுகு போட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடுறேன். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் இதெல்லாம் வேகட்டும் நல்லா. ஏன்னா நம்ம சோளம் வெள்ளை சோளம், அது வெந்து தான் இருக்குது. அது வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கலாம். வாங்க கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. நம்ம அவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோளத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பூ போல் மலர்ந்து வெந்துருச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டுட்டேன். நல்லா மலர்ந்து வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ அதில் போட்டு கிளறிக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் நல்லா அந்த மசாலா உரப்பு இதெல்லாம் பிடிக்கிற வரையில் நல்லா கிளறி விடுவோம் எல்லா பக்கமும். பொடியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும். வாங்க இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு, நிலக்கடலையை நான் வறுத்து தோல் எடுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதை தான் இதை கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த பாருங்க, நிலக்கடலை பவுடர் அது சேர்த்து நல்லா கிளறிட்டுலாம். நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் ரெடி.